வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க இப்போது ஒரு எளிமையான மருத்துவ குணம் வாய்ந்த சுண்டைக்காவை பற்றி பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து ஒரு துவையல் செய்யலாம். இதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எங்கள் மாமியார் இப்போ கிள்ளிட்டு இருக்காங்க. அதை அவங்க தான் வந்து நறுக்கி கொடுக்குறாங்க. இதை இங்கெல்லாம் நசுக்குங்க. பாருங்கள், எங்கள் மாமியாரோட ஒரு க்ரியேட்டிவாக வெளியெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்துன்னு வந்து கவரில் போட்டுட்டு அது உள்ளே போட்டு நசுக்கிறாங்க. மாமி, இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன நல்லது நடக்கும்? வயிற்றுண்டாகும், கால் வலி நல்லாகும், சர்க்கரைக்கு நல்லது, வயிற்று புண்ணு தான் நல்லது, கால் வலிக்கு வயிற்று நல்லா இருக்கும். சுண்டைக்காயில் என்ன செய்யும் மாமி? இப்படி நல்லா இப்படி பண்ணி மொத்த விதையும் இப்படி எடுத்துருங்க. இந்த விதை இருந்ததுன்னா, கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனாக்கா வந்து வயிறு கொஞ்சம் வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இது எடுத்துருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் துவையலுக்கு மெயின் சுண்டைக்காய். அதை நல்லா இடித்து கழுவி எடுத்துக்கிட்டோம். ஒரு 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு, கருவேப்பிலை தாளிப்புக்கு. பாருங்கள், இது சீரகம், மிளகாய், இதெல்லாம் தாளிப்புக்கு. நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லது, அதனால் நான் நல்லெண்ணெய் தான் செய்கிறேன். இப்போது ஒரு கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் விட்டு நம்ம அலசி வச்ச சுண்டைக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். இந்த சுண்டைக்காவினுடைய மருத்துவ குணம் வந்து சொல்லி மாளாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம், ஆனால் அது நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்புல எவ்வளோ விஷயத்துக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இது நிறைய அயன் சத்து ஜாஸ்தி. ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இதை நிறைய சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு மாதவிடாய காலத்தில் வந்து இந்த சுண்டைக்காவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இது வந்து அயன் சத்து நிறைய சொல்லுவாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. அந்த மாதிரி இது குட்டியாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் வந்து அதிகம். சுகருக்கு கூட இது ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து கால் எரிச்சலாக இருக்கிறது அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் இது நல்லது. பாருங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு புளியும் இதிலே சேர்த்துக்கலாம். என்னென்னா இந்த சூட்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வதங்கும். உப்பு எல்லாம் போட்டுட்டுல, உப்பு போட்ட உடனே இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு இதிலேயே வதக்கினேன். இப்போ பாருங்கள், நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நசுங்கி வரணும், அப்போ தான் வெந்ததுன்னு அர்த்தம். இது ஒரு 5 நிமிஷமாக நான் வதக்கிட்டு இருந்தேன் சிம்மில் வச்சு. இப்போ வதக்கி இதை ஒரு தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உளுத்தம்பருப்பு வறுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இதுலேயே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் போட்டு அதுலேயே கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் மிளகா வந்து நிறைய போட்டிருக்கேன்னா நான் தேவையானது அப்புறமா போட்டுப்பேன். ஒரு 3 மிளகா தான் இது அரைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா இதை போட்டுப்பேன். ஒரு டைமில் மிளகா காரம் இல்லைன்னாக்கா நம்மளுக்கு அந்த டைமில் வதக்க முடியாது இல்லையா, அதனால். பாருங்கள், ஆறட்டன்ட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மெயினாக இது வயிற்றில் இருக்கிற பூச்சி தொல்லை வந்து தீர்வு.
பாருங்கள், எங்கள் கம்பெனி நெய்யே நான் ஊற்ற போகிறேன். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம இஷ்டம்தான். சீரகம், மிளகாய் போட்டு பெருங்காயம், மெயினாக பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ஜுரம் வந்ததுனாக்கா இந்த சுண்டைக்காய் துவையலாவோ இல்லை வறுத்தோ சாப்பிட்லாம். அது பாருங்கள், இது வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுட்டேன். இந்த மிளகாவே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு 2 தான் ஆச்சு. இது வந்து எங்கள் மாமியாருக்கு காரம் இல்லாத. இது வந்து நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். எப்படி இருக்க? காரம் இல்லைல்ல?